வணக்கம் மக்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடினவும் படிப்பிறவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் முக்கியமாக கீழே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாட்டு ரொம்ப அழகான ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. கேஜே யேசுதாஸ் அவரோட வாய்ஸில் உமாரமணன் கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. இளையராஜாவோட மியூசிக்கில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சாங் கண்ணனே நீ வர காத்திருந்தேன். சூப்பரான ஒரு ரொம்ப அழகான ஒரு டுவேட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாட்டு. சாங் டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த சாங்கோட பிச் பார்த்தீங்கன்னா டி, அதாவது 2 கட்டையில் வந்து பாட்டு இருக்குது. டெம்போ வந்து 90 BPM 90 BPMல இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு. 1 2 3 4 கவுண்ட், அதாவது 4 டைம் சிக்னேச்சரில் திஸ்ர நடையில் இந்த பாட்டு வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 1 2 3 4 இதே கவுண்ட்டு தான். ஆனால் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா டக்கிட்ட 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 அப்படின்ற திஸ்ர நடையில் இந்த பாட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பாட்டு, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் சாங் டூ. ஒரு சில நோட் மட்டும் கொஞ்சம் ஈஸி பிடிச்சிட்டோன்னா இந்த பாட்டோட பியூட்டியை பிடிச்சிடலாம். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் மேல் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்விழி தாமரை கண்விழி தாமரை, அந்த கிளைட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிளைட். கண்விழி தாமரை பூத்திருந்தேன், கண்விழி தாமரை பூத்திருந்தேன், என்னுடல் வீர்த்திருந்தேன். கண்விழி தாமரை பூத்திருந்தேன், என்னுடல் வீர்த்திருந்தேன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன். ஸோ மறுபடியும் இந்த லைன் பார்க்கலாம். கண்விழி தாமரை பூத்திருந்தேன் பூத்திருந்தேன், என்னுடல் வீர்த்திருந்தேன். டைரக்டாக கீழே வந்து நோட்டு. கண்விழி தாமரை பூத்திருந்தேன், என்னுடல் வீர்த்திருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் லைன். அடுத்த லைன் பார்க்கலாம். கற்பனை மேடையில் காத்திருந்தேன், கற்பனை மேடையில் காத்திருந்தேன், மன்மத நாடகமே. கற்பனை மேடையில் காத்திருந்தேன், மன்மத நாடகமே. கற்பனை மேடையில் காத்திருந்தேன், மன்மத நாடகமே. காத்திருந்தேன் காத்திருந்தேன். எல்லாமே அப்ரப்ட் கட்டு, ரொம்ப சஸ்டெயின் கிடையாது, பட் லிமிட்டாக வச்சுருக்காங்க. கற்பனை மேடையில் காத்திருந்தேன், மன்மத நாடகமே நாடகமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கண்மணி நீ வர காத்திருந்தேன். ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பாடியிருப்போம்னா கண்விழி தாமரை பாடியிருப்போம். துண்டு பல்லவி கண்மணி நீ வர மேல் பாடுவோம். கண்மணி நீ வர காத்திருந்தேன், ஜன்னல் பார்த்திருந்தேன். சேம் அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். கண்மணி நீ வர காத்திருந்தேன், ஜன்னலி பார்த்திருந்தேன். இவ்வளோதான் பல்லவி. இப்போ ஃபர்ஸ்ட் சரணம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சரணம் மேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு லைன்லேயும் பாதி லைன் ஃபீமேல் அண்ட் மேல் பாடுற மாதிரி இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டு 2 லைன்ஸ் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக மேல், ஒரு லைன் ஃபுல்லாக ஃபீமேல். அதுக்கடுத்து வர லைன்ஸை ஃபாலோ ஆகிற லைன்ஸ் எல்லாமே ஒரு வார்த்தை மேல், ஒரு வார்த்தை ஃபீமேல், அப்படி வந்து பாடியிருக்காங்க. சரிங்களா? பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நீலம் நீலம் பூத்த ஜால பார்வை மானா மீனா. இதான் ஃபர்ஸ்ட் லைன். மறுபடியும் பார்க்கலாம். நீலம் டானா. ஸோ 3 ஸ்டெப். டானா அப்படி இருக்கும். நீலம் பூத்த ஜால பார்வை, நீலம் பூத்த ஜால பார்வை மானா மீனா. ஸோ எல்லாமே அந்த கிளைட் இருக்கணும். நீலம் பூத்த ஜால பார்வை மானா மீனா, அந்த சஸ்டெயின் அப்படி முடிக்கணும். அண்ட் அடுத்து ஃபீமேல் லைன், மறுபடியும் ரிப்பீட்டடாக இந்த லைன் தான். ஸோ இப்போ வந்து ஒரிஜினல் ஸ்பீடில் பாடலாம். நீலம் பூத்த ஜால பார்வை மானா மீனா. இதான் வந்து அந்த லைனோட செகண்ட் ரிப்பீட்டட் லைன். அதுக்கப்புறம் வர லைன் எல்லாமே நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு வார்த்தை மேல், ஒரு வார்த்தை ஃபீமேல் அப்படி இருக்கும். அந்த லைன் பார்க்கலாம். கல்லிருக்கும்
தானனா. எல்லாமே எல்லா நோட்டும் ரொம்ப ஷார்ப்பா ஹிட் பண்ணி பாடியிருப்பாரு, ஏன்னா யேசுதாஸ் இல்லையா. கல்லிருக்கும், இது ஃபர்ஸ்ட் லைன். அவங்க அப்புறம் பூவிது பூவிது ஃபீமேல் லைன். கல்லிருக்கும் கையணைக்கும் கையணைக்கும், அந்த இடத்துல சின்ன வேரியேஷன். கையணைக்கும் கல்லிருக்கும் கையணைக்கும், இது ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன். அதுக்கப்புறம் வந்து பொன்னேனமேனியும் பொன்னேனமேனியும், அதுக்கு அடுத்த லைன் மெல்லிய நூலிடை. சேம் இதுதான். பொன்னேனமேனியும் மெல்லிய நூலிடை. அதுக்கு அடுத்த லைன் வாடையில் வாடிய வாடையில் வாடிய. அதுக்கு அடுத்து தே தே, இதுல வந்து தனனா தனனானா அப்படி இருக்கும். தே, அது வந்து தேன், ஆடையில் மூடிய தேன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மூடிய தேன், அந்த தேனை மேல் மட்டும் பாடியிருப்பாங்க. வாடையில் வாடிய தே தே தனனா தனனானா, இதை வந்து ஃபர்ஸ்ட் சரணம். ஸோ அதுக்கப்புறம் வந்து துண்டு பல்லவி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சரணம் முடிச்சுட்டு வர துண்டு பல்லவி மேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன், ஆஸ் யூஷுவல் அங்கே பார்த்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அடுத்த லைன் ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் மங்கையின் ஞாபகமே, ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் மங்கையின் ஞாபகமே. அதுக்கு அடுத்து வர லைன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் ரொம்ப ஈஸி, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. பொன்னழகே பூவழகே என்னருகே தானனா ஏ, பொன்னழகே பூவழகே என்னருகே. அவ்வளோதான் வந்து துண்டு பல்லவி. மறுபடியும் செகண்ட் சரணம் மேல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சரணம் பார்த்த மாதிரியே தான் செகண்ட் சரணம். ஆசை தீர பேச வேண்டும் வரவா வரவா, ஆசை தீர பேச வேண்டும் வரவா வரவா. அதுக்கு அடுத்த லைன் மறுபடியும் ஆசை தீர ரிப்பீட்டட். அப்புறம் வந்து பெண்மயங்கும், சேம் அதே ஃபர்ஸ்ட் சரணத்தில் பார்த்த மாதிரி தான் லிரிக்ஸ் மட்டும் மாறும். பெண்மயங்கும் கண்மயங்கும் அங்கங்கு வாலிபம் அங்கங்கள் யாவிலும். அடுத்த லைன் தோள்களில் சாய்ந்திட யார் யார் தார் நானா தனனா தனனா, அதே தான் சேம் அங்கே பார்த்தது தான் ஃபர்ஸ்ட் சரணத்தில் பார்த்தது தான் யார். ஸோ அதுதான் இவ்வளோ தான் வந்து செகண்ட் சரணம். அதுக்கப்புறம் செகண்ட் சரணம் முடிச்சு ஒரு துண்டு பல்லவி ஃபீமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் மேல். ஸோ சேம் ஃபர்ஸ்ட் சரணத்தில் பார்த்தது தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பல்லவியில் பார்த்தது தான். கண்விழி தாமரை பூத்திருந்தேன் என்னுடது திருந்தேன், கற்பனை மேடையில் காத்திருந்தேன் மன்மத நாடகமே. ஸோ அதுக்கப்புறம் கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன், அதுக்கப்புறம் ஃபீமேல். ஸோ இவ்வளோ தான் பாட்டு. ரொம்ப அழகான ஒரு பாட்டு, எல்லாம் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த நோட் மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் இந்த பாட்டில் பெரிய டிஃபிகல்ட்டான பிளேசஸ்ன்னு எதுவுமே கிடையாது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். ஹோப் யூ ஆல் லவ் திஸ் வீடியோ. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடிடுவோம் படிப்பிடுவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.